சமீப காலங்கள்ல எல்லோருக்குமான அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தோட வெளியீட்டு விழா தான் பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. அந்த புத்தகத்தால பேசு பொருளாகுதா, அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிற கருத்துக்களை பத்தி அந்த புத்தகம் பேசு பொருளாகுதா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த நிகழ்ச்சியில் நடந்த சம்பவமும் பேசப்பட்ட விஷயங்களும் அதை தொடர்ந்து உண்டான சர்ச்சைகளும் தான் பேசு பொருளா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜனா அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் பேசிய விஷயத்தை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். இவர்கள் 2 பேருடைய பேச்சுகளுக்குமே ஒரு பக்கம் அரசியல் சார்ந்து நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அறிவியல் தளத்தில் இயங்குபவர்கள், பத்திரிகையாளர்கள், அறிஞர்கள் அப்படின்னு பலரும் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த நிகழ்ச்சி அம்பேத்கருக்கு செய்யும் துரோகமா அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அரசியல் பேசுறதுக்காக அம்பேத்கரையும் அவருடைய நினைவு நாளையும் அவரை பத்தின புத்தகத்தையும் அவரை பத்தின மேடையுமே பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அறிஞர்கள் தான் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்ட ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் இந்த நிகழ்ச்சி குறித்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்காரு. அந்த கருத்து இப்போ முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் பேசின விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் அம்பேத்கருடைய பேரன் அப்படின்னு சொல்லி தான் அந்த நிகழ்ச்சி முழுக்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் அம்பேத்கருடைய பேத்தியை தான் மணந்திருக்கிறாரே தவிர அவரு நேரடி பேரன் கிடையாது. ஆனா இதை மறுத்து எல்லாருமே பேரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா பின்பற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ராமமூர்த்தி ஜிகே அப்படிங்கிறவரு Facebookல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது ஆனந்த விகடன் நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி இரவு 11 மணிக்கு ஆனந்த் டெல்டும்டே அவர்களை ஹோட்டல்ல சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி ஜிகே அப்படிங்கிறவர் பகிர்ந்திருக்காரு. அவர்கிட்ட ஏகலைவன் அப்படிங்கிற இதழுக்கு ஒரு நேர்காணலையும் எடுத்திருக்காங்க. அந்த நேர்காணல தான் இந்த நிகழ்ச்சியை பத்தி அவர் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஆனந்த விகடன் விழாவில் நீதிபதி சந்துரு அவர்கள் உங்களுடைய கைது குறித்தும் ஊப்பா சட்டம் குறித்தும் பேசினாங்களே, நீங்க அதை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இல்ல தமிழ்ல பேசுனதுனால அதை கவனிக்க முடியல, ஆனா இந்த விழாவை ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடினதை என்னால ரசிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தையா இருக்குது. ஏன்னா மேடையில 5 நபர்கள் இருக்கிறாங்க. சந்துரு அவர்களும் ஆனந்த் டெல்டும்டே அவர்களும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற சாராம்சத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அம்பேத்கரை பத்தி பேசியிருந்தாங்க. நீதிபதி சந்துரு அவர்கள் ஆர்டிகல் 15 பத்தி பேசியிருந்தாரு. அரசியலமைப்பு சட்டத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருந்தாரு. இந்த காலகட்டத்துல அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் ஆபத்து அதிகமா இருக்குது, இதை நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது, நாம எந்த பக்கம் நிக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. அதே சமயம் தான் இங்க இருக்கிற ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் மேல எந்த காரணமும் இல்லாம ஊப்பா சட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, நாம எதுக்கு ஜெயில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனந்த் அவர்களுக்கே காரணம் தெரியாது, அந்த அளவுக்கு தான் இங்க நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் ஆங்கிலத்தை உரையாட்டிட்டு இருந்தாரு. சோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆதவர்ஜனா அவர்களும் விஜய் அவர்களும் பேசிய விஷயத்தெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து தான் இப்போ ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. சோ என்னதான் மொழி புரியலனாலும் சரி, அங்க இருக்கிற சூழல் ஆனந்த் டெல்டும்டே அவர்களை எவ்வளவு சங்கடத்துக்குள்ளாகி இருக்கு அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையிலிருந்தே வெளிப்படுது. இன்னும் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்த விழாவை என்னால ரசிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த பதிலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதுவே மகாராஷ்டிராவில் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அங்க மிகுந்த வருத்தத்தோடையும் துயரத்தோடையும் சோகத்தோடையும் தான் நடைபெறும். ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது அப்படி எங்களை வருத்தத்துக்கு உள்ளாக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள்ல நாங்க ஒரு புத்தகம் வெளியிடுறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தாவேக கட்சியினரையும் கூட்டிட்டு வந்து பின்னாடி நிற்க வச்சு விஜய்னு பேர் சொன்னாலே கத்துறது, கூப்பாடு போடுறது, விசில் அடிக்கிறது அப்படின்னு பல்வேறு செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும்போது, இவர் யாருங்க ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கிறாரு, அடுத்து விஜய் வர சொல்லுங்க அப்படிங்கிற விதமா ரசிகர்கள் கூப்பாடு போட்டதை லைவ்லயே பார்க்க முடிஞ்சது. சோ இப்படி ரசிகர்களோட கூப்பாடும் அந்த மேடையில விஜய்க்காகவே ஆரவாரமாக நடந்த நிகழ்ச்சிகளும் ஆனந்த் டெல்டும்டே அவர்களுக்கு எந்த மாதிரியான மனோட்டத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இவர் பகிர்ந்திருக்கிறாரு. சோ அந்த நிகழ்ச்சியை ஒட்டி அரசியல் கருத்துக்கள், அறிவார்ந்த கருத்துக்கள் அப்படின்னு எது பேசினாலும் சரி, அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடியவரா, அம்பேத்கருடைய தத்துவத்தை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறவரா, செயற்பாட்டாளரா இருக்கிற ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் மகாராஷ்டிராவில இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த நிகழ்வு எப்படி ஒரு சங்கடத்தை கொடுத்திருக்கு அப்படின்றத அவருடைய வார்த்தைகள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்பேத்கருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு மகாராஷ்டிராவில் எப்படி இருந்திருக்கும், அவருடைய மறைவு அப்படிங்கிறது என்னுடைய மைண்ட் செட்டியை மாத்திரும் அப்படிங்கிற அளவுக்கு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் உணர்ச்சிகரமா பேசியிருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில மேடையில என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது முழு முற்றிலுமா ஆனந்த் டெல்டும்டே அவர்களுக்கு ஒரு அவமரியாதை தான், அம்பேத்கருக்குமே ஒரு அவமரியாதையை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதைத்தான் பலரும் சுட்டி காட்டுறாங்க. இப்போ ஆனந்த் டெல்டும்டே அவர்களே இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. சோ முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக நடந்த இந்த நிகழ்வுல எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமும் நடக்கல அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனா அந்த நிகழ்வுல நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் பேசிய விஷயத்தையும் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள்
அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற பேசிய விஷயத்தையும் நம்ம கூர்ந்து கவனிச்சா அதுவே போதுமானது. ஏன்னா அவர்கள் தான் முழுக்க முழுக்க அம்பேத்கர் பத்தியும் அந்த புத்தகத்தை பத்தியும் பேசியிருக்கிறாங்க. சோ இப்போ ஆனந்த் தெல்டுண்டார்கள் தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருக்கு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதையெல்லாம் நிகழ்ச்சி நடத்தினவங்க உணர்வாங்களா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தான் வெளிச்சம். சோ விகடன் ஆகட்டும், இல்ல வாய்ஸ் ஆஃப் காமன் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனா, விஜய் ஆகட்டும், இனிமேலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்தாம இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது, அம்பேத்கர் போன்ற தலைவர்களுக்கும் நல்லது.